மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. இன்றைய நேர்காணலில் நம்மோட ஊடகவியலாளர் அரண்சை மகிழன் அவர்கள் இணைத்திருக்கிறார். பேசலாம். விஜய் வந்து மேனிப்புலேஷன் காரணமாகத்தான் ஜெயிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்தளவுக்கு ஆமா. இப்போ தேர்தல் கமிஷன் அப்படிங்கிறது பாஜக கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து இல்லையா? என்னுடைய கருத்து இல்லை, அதுதான் உண்மை. பிஜேபி உள்ள வர்றதுக்கான நந்தி வந்து விஜய் தான். அவர் லைட்டா விலக்கி வச்சுட்டு உள்ள வர்றதுக்கு தான் விஜய் வச்சிருக்கிறாங்க. விஜய் என்ன வெங்காயத்துக்கு அந்த கொள்கை அதை வச்சிருக்கிறாரு. இணக்கமாகி 2500 கோடி ரூபா வாங்குறது இருக்குல்ல, அது வந்து அடிமைத்தனம். இணக்கமாக போகிறது கிடையாது. திமுக குறைபாடு இருக்கு, நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், நீ வந்திருக்கிற, நீ என்ன அர்த்தம் கழிக்கிறேங்கிறது மக்கள் வந்து ஒரு ப்ராசஸில் தெரிஞ்சுப்பாங்க. வேலுமணிக்கு ஒரு இலை கிடைக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இலை கிடைக்கும். ரெட்டை இலையை ரெண்டாக பிளந்துட்டாங்க. சூனியை வச்சு எடப்பாடி பழனிசாமி கட்சியை மொத்தமாக அழிச்சிட்டாங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தாவேகா இந்த கட்சியோட வெற்றி அப்படிங்கிறதே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் ஒரு சில பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இவிஎம் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற குற்றச்சாட்டை பத்திரிகையாளர்களே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தோன்னா வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற அந்த இளைஞர்கள் எல்லாமே நம்ம தமிழகத்தில் வந்து வாக்கு செலுத்தியதாக கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச 25 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ தேர்தல் ஆணையம் இதை வந்து கண்டுக்காமல் இருக்கிறாங்களா? உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? முதல்ல இவிஎம் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலர் டெக்னிக்கலாக நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் முழுக்க அதில் எனக்கு முழு நம்பிக்கை வரல. ஓகே, இவிஎம் மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னானே, இவங்க வந்து அவ்வப்போது என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒருவேளை பாஜக தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கிற ஃபேஷனில் ஒரு ப்ராசஸில் எதிர்கட்சிகள் எங்கேயாவது ஜெயிக்கிற மாதிரி ஒன்று வச்சுருவாங்க. எதிர்கட்சிகள் ஆரவாரத்துக்கு இடையில் உங்கள் குற்றச்சாட்டு எல்லாமே இன்வாலிடேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த ப்ராசஸில் அதை நீங்கள் நிரூபிக்க முடியும் அப்படின்னு நான் நம்பலை. இன்னொரு பக்கம் விஜய் வந்து மேனிப்புலேஷன் காரணமாகத்தான் ஜெயிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தளவுக்கு ஆமாம். அது வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோன்னு சொன்னார். சரி, என்ன மாற்றம்னு சொன்னால், முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக சொன்ன வாக்குறுதிகளில் ஒன்று வந்து 2000 ரூபா கொடுப்போம் மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகைங்கிறது ஐநா மன்றம் வரைக்கும் பேசப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். இங்கே மகளிர் உரிமை தொகைங்க பேரில் இருக்குது. உலகம் முழுக்க பெண்கள் தங்களுடைய வாழ்நாள் ஒரு பெரும்பகுதியை வீட்டில் வேலை பார்க்கும் பொழுது அந்த உழைப்புக்கு மதிப்பு இல்லாமல் அவங்க வந்து வெளியில் போய் ஒரு குடும்பம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நாடு நடக்கணும்னு சொன்னால் பெண்கள் சரிபாதியாக உழைப்பு கொடுக்குறாங்க, அதுக்கு மதிப்பு கொடுக்கப்படுவதில்லை. அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வந்து மதிப்பு கொடுக்கப்படணும். அப்படி எனக்கு தெரிஞ்சு சர்வதேச அரங்கிலே தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக அதுக்கு ஒரு 1000 ரூபா, அதாவது ஃபஸ்ட் டைம் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு அக்னாலேஜ் பண்ணுது. அப்புறம் அதை வந்து 2000 ரூபா ஏற்றுறேன், 2000 ரூபா ஏற்றுறேன்னு சொன்னாங்க. இப்போ இதில் இவர் 2500 ரூபா ஏற்றுறேன்னு சொல்லிட்டு வர்றாரு. எதுக்கப்புறம் சொல்கிறாரு, பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டில் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் அப்படின்னு சொல்லப்பட்டதற்கு பிறகு இவர் வாக்குறுதி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது செய்ய முடிஞ்சதான் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. சரி, எப்போ செய்ய முடிஞ்சதை? ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிற, கஜானா காலிங்கிற. இப்போ கஜானா காலிங்கிற டேர்ம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரெட்டாரிக். இப்போ தினமும் அன்றாடம் தமிழ்நாடு அரசுக்கு வரி வருவாயிலிருந்து ஒரு பகுதி வந்துக்கிட்டே தானே இருக்கும். அப்புறம் கஜானா எப்படி காலியாக இருக்கும்? மக்களோட இமேஜினேஷனில் கஜானாவை யாரோ அந்த வடிவேல் ஒரு படத்தில் போய் வீட்டில் போய் திருடும் பொழுது எல்லாத்தையும் வீட்டில் இருக்க நகை நட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி உடுக்க வளைச்சி தொடச்சி வச்சுட்டு போகிற மாதிரி இவர்கள் செய்து வைத்து விட்டு போனதாக ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண நினைக்கிறேன். மக்களோட இமேஜினேஷனில், எக்கனாமிக்ஸ் தெரியாத மக்கள் மத்தியில், பாதாரண மனிதர்கள் மத்தியில் திரும்பியும் ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறத வந்து செய்கிறாரு. அன்றைக்கும் தேர்தலுக்கு முன்னாடியும் விக்டிம் கார்டு, இப்போ நான் பாதிக்கப்படுகிறேன். எதனாலப்பா நீ பாதிக்கப்படுறேன்னு கேட்டால், நான் தேர்தல் அரசியலுக்கு வந்ததுனால பாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. விக்டிம் கார்டு அரசியல் வந்து உங்களுக்கு கை கொடுக்குது இல்லையா? அது இங்கே மட்டும் இல்லை. இப்போ குஜராத்தில் குஜராத் படுகொலை நடந்ததற்கு பிறகு மோடி வந்து குஜராத் கௌரவ் யாத்திரா அப்படின்னு சொல்லி ஒரு யாத்திரை போகிறார், குஜராத்தினுடைய கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்கு. எதுக்கு குஜராத்தினுடைய கௌரவத்தை பாதுகாக்கணும்னா, குஜராத்தில் படுகொலை நடந்துச்சு, படுகொலை நடந்தால் எவன் கிரிமினல் அவனுக்கு உள்ள வைடா அப்படின்னா அது போகலை. குஜராத்தியர்களே கொலைகாரர்கள் போல இவர்கள் சித்தரிக்கிறார்கள். குஜராத்தின் மானம் போகிறது. இவங்க எல்லாரும் வெளியே சொல்கிறாங்க, பாருங்கள் குஜராத் மானம் காக்க வந்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லி அதை வச்சு அதுக்கு அடுத்த தேர்தல் மோடி சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னால் எம்எல்ஏ கிடையாது.
அவர் அந்த அந்த ஊரில் இருந்த ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் மேலே இப்போ பின்வாசல் வழியாக ஊழல் புகார்களை ஒரு பக்கம் டேபிளில் ஊடகங்களுக்கு அனுப்பி வச்சு அவர் மேலே இன்னும் டிஸ்கண்டென்ட் அதிகமாகிற சமயத்தில் இந்த அமைதிப்படையில் மணிவண்ணன் வந்து வேட்பாளர் தேர்ந்தெடுத்துட்டு இருப்பார். தேர்ந்தெடுத்துட்டு இருக்கும்போது அண்ணன் உங்கள் பின்னாடி அவங்க சுற்றி கையை கட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான், அவனை கூட நீங்கள் நிப்பாட்டலான்னு சத்யராஜ் பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. அதே மாதிரி பாயிண்ட் எடுத்து கொடுத்து முதலமைச்சர் ஆனவர். முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு இந்த படுகொலை நடக்குது. படுகொலை நடந்ததுக்கு பிறகு மக்கள் மத்தியில் ஒரு மேண்டேட் வாங்கி வென்று வருவதற்காக மோடி செய்த மேனிப்புலேஷன் அது. அதுக்கு பிறகு பல்வேறு வகையான மேனிப்புலேஷன் மோடியோடைய மாடல் இருக்குது. இந்த ஆளுடைய மாடல், விஜயோடைய மாடலும் அப்படியான மேனிப்புலேஷன் தான். கரூரில் நடந்த அந்த மரணங்கள், அந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்கவில்லை. மாறாக என்ன எல்லாரும் குற்றம் சொல்கிறாங்க, உன்னை எதுக்கு குற்றம் சொல்லக்கூடாது, நீ காலையில் வர்றேன்னு சொல்லி உன்னுடைய பொதுச்செயலாளர் சொன்னார். அவள் பொதுச்செயலாளர் முச்சந்தில் நிப்பாட்டி இந்த ஆள் தான் சொன்னாங்க 12 மணிக்கு, இந்த ஆளால் தான் நடந்துச்சு, நான் பொறுப்பு இல்லை, நான் வரும்போது மக்கள் மன்றத்தில் கூட்டமாக இருந்துச்சு, புசியானந்த் தான் காரணம், புசியானந்துக்கு உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லலை. ஒட்டுமொத்தமாக தன் கட்சி மேலே நாங்கள் எல்லாருமே பாவங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி, மக்கள் மத்தியில் ஒரு பச்சாபத்தை கிரியேட் பண்ணி, அதுக்கு பிறகு குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ணி, நண்பா நம்பி குட்டி நண்பா நம்பிஸ் நீங்கள் வந்து கிண்டர்ஜாய் வாங்குற மாதிரி எனக்கு ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இவர் அந்த குழந்தைகள்கிட்ட அடம்பிடிச்சி, அந்த குழந்தைங்க வீட்டில் அடம்பிடிச்சி, இது ஒரு மாஸ் மேனிப்புலேஷன். அது மட்டும் இல்லாமல் இணைய வழியில் ஃபேஸ்புக்கில் இப்போ வந்து ட்ரம்ப்பு ஆட்சிக்கு வந்தது இருக்குல்ல, அதுக்கு ஒரு மாடல் இருக்குது. ட்ரம்ப்பை பற்றி நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க படித்து பார்த்தா தெரியும். ட்ரம்ப் ஒன்றும் ஒரு பெரிய தலைவர்லாம் கிடையாது. அந்த ஆள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா. அவர் தன்னை சுற்றி ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புகிறார். அதுக்கு ஃபேஸ்புக்கு போன்ற விஷயங்களை அவங்க வந்து மேனிப்புலேஷனுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அது பின்னாட்களில் வந்தது. அப்படி தான் ட்ரம்ப் வந்தார். மோடியும் அப்படியான மேனிப்புலேஷனை பிரதமர் ஆகும்போது அந்த வேலைகள் நடந்தது. இப்போது ராகுல் காந்தியை குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி அவர் வந்து பப்பு அப்படிங்கிற இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க. சுவாதி சதுர்வேதின்னு ஒரு பெண் வந்து அவங்க வாயாம ட்ரால்னு ஒரு புத்தகம் எழுதுனாங்க. ட்ராலுக்கு எப்படி ஒரு மாஃபியா மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய வார் ரூம் வச்சு டார்கெட் பண்ணி எதிரில் இருக்கிறவங்களோட இமேஜை காலி பண்ணி, நான் தான் இப்போ நிர்பயா வழக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பெண்ணுக்கு எதிராக கொடூரமான பாலியல் வன்புணர்வு நடந்தது. அதுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அதனுடைய பலன் இருக்குல்ல, ஒரு பெரிய அப்ரைசிங் வந்துச்சுல்ல, அந்த பலனை மோடி தான் அனுபவிச்சார். ஏன்னா நான் தான் அந்த நாட்டை காக்க வந்து ஆம்பளை அப்படிங்கிற இமேஜை கிரியேட் பண்ணி அந்த சமயத்தில் வந்து அவர் எப்படி தன்னை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டாருன்னா, ஐ ஆம் த டிசைரபிள் மேன், நான் வந்து 56 இன்ச்சு மார்பேன்ட்ட இருக்குது, நான் வந்து பாருங்கள் என் பொண்டாட்டியை விட்டு தனியாக இருக்கிறேன். இந்த இமேஜ் எல்லாமே கிரவுண்டில் பெண்கள் மத்தியில் மட்டுமே டார்கெட் பண்ணி அவர் விளம்பரம் பண்ணார். பெண்களை மட்டுமே கலந்து கொள்ளுகிற பொதுக்கூட்டங்களை நடத்தினார். இதெல்லாம் மோடி செஞ்சது. நீங்கள் அப்படியே இங்கே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா விஜய்க்கு அப்படியே பொருந்தும். மாறாக மாற்றம்னு என்ன சொன்னேன் அப்படின்னா அதை செய்யலை. வெளிநாடுகள்லேருந்து ஆட்கள் வந்தாங்க ரைட்டு. நம்ம ஊரில் இருந்து வெளிநாடுகள்லேருந்து ஆட்கள் யார் வர்றா கணிசமாக நீ கவனிச்சிங்கன்னா, தமிழ்நாட்டுடைய நம்ம வந்து இப்போ எங்கள் அப்பா காலத்தில் பிழைப்பதற்கு வாய்ப்பு தேடி மும்பை போன்ற நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து போனாங்க தமிழர்கள். இப்போ அப்படி இல்லை. தமிழர்கள் இடம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. கம்பேரிட்டிவ்லி இப்போ என் தம்பி ஒருத்தன் இருக்கான், நாங்குநேரிலேருந்து. அவன் வந்து அவனுக்கு மாதம் அவன் வந்து ஒரு சாதாரண ஊரில் மண் வெட்டுறது அப்படி விவசாய நிலத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தான். அவன் ஐடி முடிச்சிருந்தாலும் அவனுக்கு இப்படி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவன் அவனுக்கு மாதம் ஒரு 50,000 60,000 70,000 சம்பளம் வேணும் அப்படின்னு அவன் எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம கூலி சராசரி இருக்குல்ல, அதே வசதிட்டோம். அப்போ வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போகிறான். வெளிநாட்டிலேருந்து வர்றான் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது, நீண்ட கான்ட்ரிபியூஷன். அப்போ அதெல்லாம் மறைச்சிட்டு இங்கேருந்து அங்கே போய் இருக்கிறவங்களுக்கு விஜயனுடைய படம் கேளிக்கை உற்சாகம் தருதான்னு தெரில, அவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் கணிசமான என்ஆர்ஐஸ் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. விஜய் தொடர விளக்கம் கொடுத்துருங்க. யாரா இப்போ இந்த 25 பேர் யாருக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க? சில இடங்களில் நாங்கள் க்ளோஸ் மார்ஜினில் தோற்றுருக்கோம், அதனால் தாவேக்காவுக்கு வர வேண்டிய எம்எல்ஏ சீட்டுகள் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு இந்த 25,000 பிடிச்சி விசாரிங்க, தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் எங்கள் அப்போ குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி இவங்களுடைய அமைதி இருக்குல்ல, அதுவும் விசாரணைக்கு இந்த 25 பேரை மட்டும் விசாரிக்கக்கூடாது. இது எதுவும் பெரிய நெக்ஸஸா, என்ன நடந்தது, எதேச்சியா ஒருத்தமே மாட்டிக்கிட்டான் கையில் அந்த மை வச்சுட்டு போய். அப்படி இல்லைன்னா எவ்வளோ பேர் நிறைய பேர் ஓட்டு போட்டு வெளிநாட்டுக்கு ஓடி கூட போயிருக்கலாம். அவன் தேர்தல் கமிஷன் ஒரு ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னு சொன்னால் இப்படியான ஒரு ஃபோர்ஜரி வேலை நடந்திருக்குது. இப்போ ஒரு தொகுதியில் வந்து ஒரே ஒரு வாக்கில் ஒருத்தர் தோற்று போயிட்டு இருக்காரு. அப்போ அதில் ஒருத்தன் போட்டிருந்தான்னா அதுலயுமே வெளிநாட்டு வாக்கு இருக்கிறதாகவும் ஒரு செய்தி இருந்திருக்கலாம். அவன் வந்து அதை செக் பண்ண தேர்தல் கமிஷன் தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அது ஒவ்வொரு தொகுதியிலும் எத்தனை பேரை இறக்குனாங்க. இப்போ வந்து மோடி இப்போ இந்த ராகுல் காந்தி வந்து போன தேர்தல் அந்த ஓட்சோரி பற்றின பரப்புரையில்
ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் திடீர்னு யூபியில் ஓட்டு போட்டவன் இங்கே வர்றான். அப்போ இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் ஒரு பகுதியில் ஓட்டு போட்டு இன்னொரு பகுதிக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ வெளிநாட்டில் இருந்தால் ஓட்டு போட வர்றாங்கிறது வந்து ஒரு ஆபத்து ஃபஸ்ட்டு. இன்னொன்று நாம் எல்லாருமே கவனிக்க மறந்தது, இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் பற்றி ராகுல் காந்தி அங்கே கேள்வி கேட்டார்ல. இப்போ விஜய் ஜெயிச்சதுனால அந்த கேள்வி கேட்கல போல இருக்கு. அவர் மம்தா வந்து ஓட்சேரியில் தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் அவங்களுடைய நியாயம் தர்மம் எப்படி இருக்குதுன்னா, தமிழ்நாட்டில் ஓட்சோரியே நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயத்தில் அவங்க இருக்கிறாங்க. ராகுல் காந்திக்கு நிறைய ஃபயர் விட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது மேனிப்புலேஷனுக்கு இவங்க துணை போயிருக்கிறாங்களோ அப்படின்னு கூட தோணுது. ஸோ எல்லா தரப்புலையும் தேர்தல் கமிஷன் விசாரிக்காது ஃபார் ஷுர். அப்போ மக்கள் தான் அந்த விசாரணையை முடுக்கணும். மக்கள் தன்னுடைய மண்டைகளையாவது நடத்தணும். இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, தேர்தல் கமிஷன் வந்து அவங்க விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த இசி அப்படிங்கிறது பாஜகவோட கண்ட்ரோல், அவங்களுடைய கடந்த கால யோகியதை அப்படி நீங்கள் வந்து இதுன்னு கிடையாது. அதனால் அது இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இவர் அத்வானியோட ஒரு புக்கு உண்டு. அந்த புக்கில் தேர்தல் கமிஷன் சார்ந்தவங்க சிலர் வந்து, சார் காஷ்மீரில் வந்து எலெக்ஷனை மேனிப்புலேட் பண்ணலாமான்னு கேட்டாங்கன்னு அவர் தான் எழுதி வச்சிருக்காரு. அதனால் இந்தியாவில் இருக்கிற எலெக்ஷன் எல்லாமே ரொம்ப ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், மக்கள் கருத்துக்களை பிரதிபலிக்கிற எலெக்ஷன் அப்படிலாம் நம்பலை. அண்டு இந்த அதிகாரிகள் நியமிக்கப்படுகிற விதம், தேர்தல் கமிஷனுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி கொண்டு நியமிக்கப்பட்ட விதம் இருக்குல்ல, அது யோக்கியதையாக நடந்துக்கும். நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து நீங்கள் ஓசிஆர் பண்ணத்தக்க டேட்டாவை கொடுங்கன்னு கேட்டால், என்ன எங்கள் அம்மா தங்கச்சியோட ஃபோட்டோவை கேட்குறீங்களா அப்படின்னு ஒரு தேர்தல் கமிஷனர் வந்து பதில் கொடுக்குற அவர் தலைமையில் இருக்கிற ஒரு தேர்தல் கமிஷன் வந்து அது விசாரணை நடத்துமா அப்படின்னு அது நடத்தாது. அது வந்து டிசைடட், நம்மளே தீர்ப்பு எழுதிடலாம், அவங்க நடத்த மாட்டாங்க. இதில் வந்து ஒரு எந்த வகையான விசாரணையும் அது வந்து அதுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும். ஒருவேளை விஜய்க்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க பண்ணலாமே ஒழிய அதர்வைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ தேர்தல் கமிஷன் அப்படிங்கிறது பாஜக கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து இல்லையா? என்னுடைய கருத்து இல்லை, அதுதான் உண்மை. ஓகே, அப்படி இருக்கும்போது பாஜக எதுக்கு தாவேக்காவுக்காக உதவி செய்யணும்? ஏன்னா இப்போ பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ தாவேக்கா பாஜகவுக்கு லிங்க் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் வருது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பிஜேபி வந்து பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறவர்களோடையும் பாஜக கூட்டணி வச்சுக்கும். இப்போ தேர்தல் சமயத்தில் பாஜக ஒரு கூட்டணி வைக்குங்கிறது பொதுவான பார்வை. இப்போ பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சுது எங்கள் தேர்தலில். இதுக்கு வெளியே கூட்டணி வச்சுருப்பாங்க பல சாதி சங்கங்கள். இந்த இடத்துல வந்து இந்த சாதியை வந்து ஓட்ட பிரித்தா இந்த வேட்பாளர் ஜெயிக்க முடியும்னா அந்த சாதி சங்கத்தோட கூட்டணி வச்சுக்கும் பாஜக. தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க அது ட்ராக் ரெக்கார்டு அப்படி தான். ஒரு சிறுபான்மையினர் வாக்கு இங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு கருங்காலியை கூப்பிட்டு அங்கே நிப்பாட்டி வச்சு உண்மையிலே சிறுபான்மை நலனுக்காக உழைக்கிற நபரை தோக்கடிச்சிருவாங்க. அப்போ ஒரு அலையன்ஸ் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது ப்ரீ போல் அலையன்ஸ், போஸ்ட் போல் அலையன்ஸ். நீங்கள் போல் நடக்கும்போதே 15 பேர்ட்ட கூட்டணி வச்சுருவாங்க பிஜேபி. அதனால் தாவேக்கா இன்னொன்று மதசார்பற்ற சக்திகள், மதசார்புள்ள சக்திகள் அப்படி இல்லை. பிஜேபிக்கு பல்வேறு வகையான அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அதனுடைய லட்சியம் வந்து ஹிந்து ராஜ்ய அப்படிங்கிறத அரேஞ்ச்மெண்ட். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் இவருடைய வருகை இருக்குல்ல, விஜயனுடைய வருகை, அதை வந்து இப்போ எம்ஜிஆரோட வருகைன்னு ஒன்று இருந்தது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீதி கட்சி தொடங்கி பார்ப்பனர் அல்லாத இயக்கம், அது பல்வேறு வேலைகளை செஞ்சு கலைஞர் வந்து 71 ஆட்சிக்கு வந்தபோது, இதை நான் சொல்ல பழைய கேபிள்ஸில் அரசாங்க கெசட்டுகள் இருக்குது. காமராஜர் ஆட்சிகள் காலத்தில் நான் பிராமின்ஸ் வந்து அரசு பதவிகளுக்கு கொஞ்சோண்டு வர்றாங்க. அப்புறம் அண்ணா ஆட்சிக்கு வர 67 ஆட்சிக்கு வந்து ஒரு 69 இறந்து போயிடுறாரு. திரும்ப கலைஞர் கையில் ஆட்சிக்கு வருது. கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஓபிசி அண்ட் எஸ்சி மக்கள், நான் பிராமின்ஸை வந்து அரசு அதிகாரத்திற்குள் உள்ளே கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு நான் பிராமின்ஸ் அப்போ தான் கொத்து அரசு அதிகாரத்துக்குள்ளே போகிறாங்க. அதுக்கு முன்னால் கிடையாது. இப்போ நான் பிராமின்ஸோடைய பார்ட்டிசிபேஷன் அதிகரிக்கிறாரு. அரசு அதிகார வர்க்கத்திற்குள் பார்ப்பனர் அல்லாத மக்கள் வருகிறார்கள் என்னும் பொழுது பார்ப்பன உயர் சாதி அதிகார வர்க்கத்திற்கு கடுப்பாகும் பொழுது இந்த தீவிரத்தை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்டவர் தான் எம்ஜிஆர். இப்போ அந்த நெருக்கடி, அந்த கிரைசிஸ்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எம்ஜிஆரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. எம்ஜிஆரை கொண்டு வந்து நிற்பாங்க. அந்த பிம்ப அரசியல் வந்து அந்த எம்ஜிஆர் யாருன்னு கேட்டால் 77 ஆட்சிக்கு வர்றாரு. 77 ஆட்சிக்கு வர எம்ஜிஆர் 75 எமர்ஜென்சி நடைமுறைக்கு வரும் பொழுது ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சினிமா படப்பிடிப்புலேருந்து அறிக்கை விட்டவர். அவ்வளோ பெரிய வீரர். தன்னுடைய கட்சிக்கு அதிமுக தான் வச்ச பேரை அது அகில இந்திய அதிமுகன்னு மாற்றின அளவுக்கு ஒரு வீரர் அவர். அதே எம்ஜிஆர் வந்து அந்த இமேஜை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அவர் என்னெல்லாமோ பண்ண முயற்சி பண்ணார். அவர் வந்து 79 திமுகவோட நம்ம கட்சியை இணைச்சிடலாமாங்கிற முயற்சியெல்லாம் கூட செஞ்சவர் தான். பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர்.
வந்து கருப்பு பணத்தை நான் வந்து வச்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு துணிச்சலாக கேட்டவர். அவ்வளோதான் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர்கிட்ட வந்து சாதாரண மக்கள் திரையில தோன்றுகிற எம்ஜிஆர் அவர் வந்து மீனவர் நண்பராக நடிச்சிருக்கிறாரு. ஆனால் மீனவர்கள் துப்பாக்கி நடந்துச்சு. உழைக்கிற மக்களுடைய நண்பர்களாக நடித்தவர். ஏழைகளுக்கு ஒன்றுன்னு சொன்னால் அவர் இறங்கி போய் சாட்டையை வச்சு தான் நான் ஆணையிட்டான்னு சொன்னவர். ஆனால் அவருடைய ஆணையின்படி வட மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் நக்சலைட்டுங்கிற பேரில் சாதாரண உழைக்கிற மக்களுக்காக உழைத்த நபர்கள் வெளியில் வந்து அந்த இளைஞர்கள் அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆயுதம் ஏந்திராங்கன்னா அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். அவங்கள கண்ட்ரோல் பண்ணி நல்லா நீங்கள் சொல்கிற நற்பாதைக்கு கொண்டு வந்திருக்கலாம். அவங்கள சுட்டு கொன்ன ஒரு நபர். அவ்வளோதான் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் தேவைப்பட்டார். இந்திய பார்ப்பன உயர் சாதி அதிகார வர்க்கத்துக்கு எம்ஜிஆர் தேவைப்பட்டார். ஆனால் இந்த நான்-பிராமின் லெகசியை விடாமல் திரும்ப 89 வந்த கலைஞர், திரும்ப 89 வந்தபோது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு அந்த லெகசி விஜயோடு ஒத்து போகிறது. இவர் ராஜீவ்காந்தி இறந்து போனார். அதுக்கு கலைஞர் என்ன பண்ணுவார்? கலைஞர் மேலே பழியை போட்டு ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஸ்வராஜா அப்படிங்கிற மேகசின், RSS மேகசின் இந்த அம்மாவை போல் வருமா? இந்த அம்மா வந்து நமக்கு நல்ல ஒரு இந்துத்துவா பிரதமர்னு சொன்னால் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ராமகோபாலன் வந்து அந்த அம்மாவை கடவுள்னு சொன்னார். அப்போ திராவிடியன் லெகசியிலிருந்து விலகி வைக்கிற இந்த சினிமா கவர்ச்சி இருக்குல்ல, அந்த கவர்ச்சி வந்து எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா தொடங்கி திரும்ப எங்களுக்கு தேவைப்படுது. இவர்களை நேரடியாக இப்போ ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. இதுங்களாம் நான் கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. அதுக்கு அர்த்தம் என்னென்னா தமிழ்நாட்டில் நான் தான் பிஜேபிங்கிறத அர்த்தம். அதுக்காக அந்த அம்மா வந்து பிஜேபி கொள்கைக்கு எதிராக போச்சு. கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அந்த அம்மா கொண்டு வந்துச்சுல்ல, அதை கொண்டு வந்த மதமாற்ற தடை சட்டம்னு குஜராத்துக்கே முன்னோடி. தலித்துகள் அப்புறம் வந்து பெண்கள் இவர்களை மதமாற்றினால் கூடுதல் தண்டனை அந்த அம்மா சட்டம் வச்சுச்சு. ஆடுகொழி விட்டத்தாட்ட கொண்டு வந்துச்சு. பாபரி மஸ்ஜித்தை இடிக்கிறதுக்கு முதல் மாதம் நவம்பர் மாதம் வந்து இங்கே இந்திய ஒற்றுமை கவுன்சில் கூட்டத்தில் எங்கே ராமர் கோயில் கட்டதுன்னு கேட்ட அந்த அம்மா. லட்சக்கணக்கான அதிமுகவினர் ராமர் கோயில் கையெழுத்து போட்டவங்க, செங்கல் சுமந்தவங்க. ஸோ இந்த சினிமா கவர்ச்சியில் இந்த திராவிடியன் லெகசி அந்த கொள்கை வழியாக அரசியல் நடத்துகிறது வந்து கீழே இருக்கிற வேலையை இவங்களுடைய இந்த பார்ப்பன உயர் சாதிகளுக்கு இதுதான் ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் எலமெண்ட். ஸோ விஜயை வந்து இப்போ என்னன்னு கேட்டால், நீ வந்து முற்போக்குவாளர் மாதிரி நடி, விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்க ரோல் அது, நீ வந்து பிஜேபிக்கு எதிரி மாதிரி நடி. அப்போ தான் தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ வந்து ஆன்டி பிஜேபின்னு சொன்னால் அது டிஎம்கே பக்கம் தான் கன்வர்ஜ் ஆகுதுல்ல, அதை வந்து அந்த ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணி டிஎம்கேவை இரலவெண்ட் ஆக்கிறதுக்காக இறக்கி விடப்பட்டிருக்கிற பிளேயர் அவர். அப்போது அவர் வந்து அப்படி தான் நடிப்பார், அந்த முற்போக்காளர் மாதிரி. இப்போ எந்த முற்போக்காளருடைய கண்ணோட்டத்தை ஜோசியக்காரனை வந்து பர்சனல் அட்வைசராக வச்சுருக்கு வருது. அந்த ஜோசியக்காரர் என்ன பேசுகிறாரு? விஜய் வந்து சர்வதேச அரசியல் புட்டின்னு அப்புறம் ட்ரம்ப் இவங்ககிட்டலாம் கூட பேச்சுவார்த்தை நடத்துவாருங்கிறாரு. ஆனால் நேற்று அந்த ஆலோசகர் இல்லைங்கிறதுனால அப்படி எழுதிட்டாங்க. ஒரு கடிதம் பெட்ரோல் விலை ஏற்றம் தொடர்பாக விஜய் எழுதியிருக்கிறாரு. கச்சா எண்ணெய் விலையெல்லாம் அங்கங்கே குறையும் போது கூட நீங்கள் விலையை குறைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மோடிக்கு தான் கடிதம் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் தான் ட்ரம்ப்புக்கே அளவு சொல்ல ஆச்சே, நீ அந்த பக்கம் அந்த ஈரானில் நடக்கிற போரை வந்து நிப்பாட்டுறது கூட நீங்கள் எதாவது பேசலாமே. எல்லாம் டம்மி பீஸுங்க. அவரை சுற்றி ஒன்று உருவாக்குறாங்க, ஒரு முற்போக்காளருங்கிற பிம்பம் அவரை சுற்றி கட்டி எழுப்பப்படும். கொஞ்ச நாள் கழிச்சு அவரை ஏற்கனவே அந்த கட்சியில் வந்து வாழும் அம்பேத்கர்னு ஒருத்தர் திருத்தணியில் இறக்கி விட்டுருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆமாம் நல்ல வேலை இவரை வாழும் பெரியார்னு வருங்காலத்தில் சொன்னாலும் சொல்லுவாங்க. அதுக்கான வேலைகள் நடக்குது. அதனால் பிஜேபி ஒதுங்கி இருக்கிறத ஒழிய இந்த பிம்பம் வளர்த்தெடுக்கப்படுவது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, ஆனால் பிஜேபிக்கு உதவும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கூட்டத்தை யாருமே எங்கேயாவது பெரியார் குறித்து அண்ணா குறித்து இந்த 2 ஆண்டு காலம் கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆச்சு இல்லை, 3 வருஷத்தில் ஏதாவது கருத்தியல் தளத்தில் அவங்க ஏதாவது கூட்டம் நடத்தி பரப்புரை செய்து அப்படி ஏதாவது பார்த்தீங்க? எலெக்ஷன் ஒரு 2 மாதம் தானே நடத்துனீங்க, 1 மாதம் தானே நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. அதுக்கு முன்னால் மக்கள் மத்தியில் கொள்கை சார்ந்த உங்கள் கொள்கை தலைவர்கள் பெரியார் பற்றி ஒரு கூட்டம், பெரியார் பற்றி ஒரு பரப்புரை, அதுக்கு பிறகு அம்பேத்கர் பற்றி சொன்னீங்க, அம்பேத்கர் பற்றி என்ன பண்ணீங்க, அம்பேத்கர் பற்றிய பரப்புரை, அப்புறம் அஞ்சலி அம்மாள் பற்றிய பரப்புரை, யாரை பற்றி எதுவுமே சொல்லலை. யாரை பற்றி அவங்க யாருக்கும் தெரியாது. விஜய் தான் இருக்கிறாரு. விஜய் அப்படி இப்போ நந்தனார் வந்து சிதம்பரம் கோயிலுக்கு போகும்போது நந்தியே விலகாயின்னு சொன்னாராம் சிவன். பிஜேபி உள்ளே வர்றதுக்கான நந்தி வந்து விஜய் தான். அவர் லைட்டாக விலக்கி வச்சுட்டு உள்ளே வர்றதுக்கு தான் விஜயை வச்சுருக்கிறாங்க. அதனால் நந்தி மேலே வந்து பாஜகவுக்கு வந்து பாசம் அப்படின்னா நந்தியை வந்து வெளியே உட்கார வச்சுருக்க மாட்டார். அந்த மாதிரி தான் அது. ஓகே, நீங்க சொல்லக்கூடிய அந்த கொள்கைகள் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிற கேள்வியுமே ஏன் தேவைப்படாது? அவங்க அதை எதிர்பார்க்கல அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு.
நீங்க சொல்லக்கூடிய இந்த கொள்கை கோட்பாடு இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப நாள் இருக்கு. ஆனா விஜய் சொல்லக்கூடிய இந்த அரசியல் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கு. விஜய் என்ன சொல்றாரு, என்ன தாலியடா சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது. பார்ப்பனர் அல்லாதவருக்கு வேலை வேண்டும், அனைத்து துறைகளும் வேலை வேண்டும், அனைத்து துறைகளும் வேலை வேண்டுங்கிற கோரிக்கை வந்து தேவையில்லாததா? பார்ப்பன உயர் சாதி இந்தியாவில் இன்றைக்கும் செல்வ வளங்கள் பார்ப்பன உயர் சாதிகள் கை தான் குவிக்கப்பட்டிருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் பார்ப்பன உயர் சாதிகள் தான் இருக்கிறாங்க. ஹைகோர்ட்டில் இருக்க நீதிபதிகள் வரைக்கும் நீதிபதிகள் யாருன்னு சொன்னால் நம்ம இமேஜினேஷனில் யார் ஜட்ஜாக இருப்பா, ஒரு பிராமின் ஜட்ஜுன்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக ஓகே அக்செப்டட். ஒரு கருப்பாக இருக்க டாக்டரை பார்த்தாலும் நமக்கு டவுட் வருது, டாக்டரா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஊறி போயிருக்கிற ஒரு சமூகத்தில் இந்த கொள்கைகள் கண்டிப்பாக போய் சேரத்தான் வேணும். பெரியார் வேணும், அம்பேத்கர் வேணும். பட்டியல் சாதி மக்கள் மேலே வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை தடுப்பதற்கு அதுக்கு அம்பேத்கர் தேவைப்படுறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படலன்னு சொன்னால் அதுக்கு விஜய் என்ன வெங்காயத்துக்கு அந்த கொள்கையை அதை வச்சிருக்கிறாரு. இது வந்து இந்த முற்போக்காளர்களை கவர்வதற்கு ஒன்று. இந்த இளைஞர்களுக்கு தேவைப்படலைங்கிறது வந்து ஒரு பொய். நீ வந்து அவங்கள அப்படி ட்ரெயின் பண்ண விரும்பலை. இப்போ வந்து ஒரு மாட்டை ஜல்லிக்கட்டுக்கு தயார்படுத்துறதுக்கும் மந்தையில் மேய விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் வந்து மந்தையில் மேய விடுறதுக்கு மந்தைகளாக வைத்திருக்க விரும்புகிறார். ஸோ அந்த ட்ரைனிங்கே விரும்புகிற. ஜல்லிக்கட்டுக்கு போகிறதும் மாடு தான், இந்த சும்மா மேஞ்சிட்டு கிடக்கிறது மாடு தான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ விஜய் வந்து அவங்கள அப்படி தயார்படுத்த விரும்பலை. நீங்க பேசும்போது அதிமுக வந்து மறைமுகமான பிஜேபியா செயல்பட்டது அப்படின்னீங்க. ஆனா திமுக வந்து 99ல வெளிப்படையாவே பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க இல்லையா? அது உண்மையை பார்க்கணுமே. அதனால இவங்க பிஜேபியான்னு கேட்குறீங்களா? இல்ல அவங்க வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம பேசும்போது அதிமுக கூட்டணி அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். சிம்பிளான கூகுள் சர்ச்சில் வரக்கூடிய ஒரு தகவல் தான். திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்ததா? ஆம், கூட்டணி வைத்தது. ஆனால் கூட்டணி வைத்திருப்பதற்கு முன்னால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ராஜீவ்காந்தி இறந்து போனதற்கு திமுக காரங்க கடையெல்லாம் அடிச்சு வச்சாங்க. ராஜீவ்காந்தி இறந்து போனது காங்கிரஸும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து. அப்புறம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார். ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் யாராக இருந்தார்? அவங்க ஒன்றும் பெரிய ஒரு பப்ளிக் ஃபிகர் இல்லை. எம்ஜிஆர் செத்து போயிருந்து, எம்ஜிஆர் இறந்து போனார். 87 இறந்து போனதுக்கப்புறம் ஜானகியை வச்சு சண்டை போட்டுருந்தாங்க. அப்புறம் ஜெயலலிதா வச்சு சண்டை போட்டாங்க. ஜெயலலிதா பெரிய அளவு சோபிக்கலை. ராஜீவ்காந்தி இறந்தது அந்த அம்மாவுக்கு பயன்பட்டுச்சு. அதுக்கப்புறம் யாருடைய ரத்தத்தாலும் நான் வரலைன்னு அந்த அம்மா போய் சொல்லிச்சு, வந்துருச்சு. 96 வரைக்கும் பயங்கரமான அந்த அம்மாவுடைய ஆட்சி தொடர்பாக நெட்டில் தேடிங்கன்னா வளர்ப்பு மகன் திருமணத்திலிருந்து மகாமகத்தில் அவங்க குளிக்க போனதை பார்க்க போய் நிறைய பேர் செத்து போனது இதெல்லாம் நடந்துச்சு. 96 ஆட்சியை விட்டு இறங்கிட்டாங்க. கடவுளாலும் காப்பாற்ற முடியாது ரஜினிகாந்த் அப்போ தான் சொன்னார். 96 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த அம்மா வந்து பிஜேபியோட பின்னால் கூட்டணி வைக்கிறாங்க. இதுக்கடையில் கலைஞர் என்ன பண்ணாருன்னா, காங்கிரஸ் அல்லாத பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணியை, இந்த ஐக்கிய குஜரால் தேவகவுடாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அப்படி ஒரு காங்கிரஸ் அல்லாத பிஜேபி அல்லாத ஒரு ஃப்ரண்ட்டை கட்ட முயற்சி பண்ணுறாரு. அந்த அரசாங்கம் வீழ்ந்து போவதுக்கு இடையில் தமிழ்நாட்டில் முதல்ல பிஜேபியோட கூட்டணி வச்சது அந்த அம்மா தான். ராஜாஜி அந்த வாஜ்பாயோட கூட்டணி வைக்கிறாங்க. வாஜ்பாயோட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன நலத்திட்டங்களை கொண்டு வருவதெல்லாம் கேள்வி இல்லை. 76 ஆட்சி இழந்த கலைஞர், 76 ஜனவரியில் ஆட்சி இழந்த கலைஞர் திரும்ப 96 வரார். நடுவில் 2 வருஷம் 89 வந்து ஆட்சியை கலைச்சி விட்டாங்க புலிகள் பெற சொல்லி. அப்போ 20 வருஷம் கழித்து ஆட்சிக்கு திமுக வருகிறது. வந்த அந்த ஆட்சியை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைக்கணும்னு ஜெயலலிதா கோரிக்கை வைக்கிறாங்க வாஜ்பாயிட்ட. வாஜ்பாய் வந்து அவர் கலைக்க முடியாதுன்னு சொல்கிறார். நியாய உணர்வின் பார்வைட்டு இல்லை. அவருக்கு என்னென்னு கேட்டால், கலைச்சி விட்டா இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் நமக்கு எதிராக ஆகிடும், இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கணும்னு சொல்லி அவர் கலைக்க மாட்டேன்னு சொல்கிறார். இந்த அம்மா கலைச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. கலைச்சி விடுங்கன்னு சொல்லி ஒத்துக்கலைன்னு உடனே காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து கொண்டு, இன்றைக்கி காங்கிரஸ் எப்படி விஜயோடு சேர்ந்து கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி காங்கிரஸ் சுப்பிரமணிய சாமி எல்லாரும் சேர்ந்து ஒரு டீ பார்ட்டி வச்சு சோனியா காந்தியும் கலந்து கொண்டது டீ பார்ட்டியின் வழியாக முடிஞ்சதுக்கு பிறகு வாஜ்பாய் ஆட்சியை கலைச்சி விட்டுறாங்க. வாஜ்பாய் நடுத்தருவில் நிற்கிறார். ஆனால் ஆட்சி கவிழ்ந்துருச்சு. ஆட்சி கவிழ்ந்து போகும். என்னெல்லாம் அந்த அம்மா கோரிக்கை வச்சதுன்னா, தனக்கு எதிரான ஊழல் வழக்குகளை விசாரிக்கிற அந்த அமைப்புகள், அதிகாரிகள் இவங்கள மாற்றணும். உங்களுக்கு கோரிக்கை அதுதான், ஊழல் வழக்கு தப்பிக்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. அது நடக்கலைங்கும் போது ஆட்சி கவிழ்த்து விட்டுட்டு காங்கிரஸ் திரும்ப அணியில் சேர்ந்தாச்சு. காங்கிரஸோடு சேர்ந்துக்கிட்டு ஆட்சியை கலைத்து விடுவது அப்படின்னு ஒரு முயற்சி நடக்குது. ஆட்சியை கலைத்து விடாமல் இருப்பது தடுப்பது. திரும்ப நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இந்த சூழலில் நெருக்கடியில் திமுக செயற்குழு கூடி ஜெயலலிதாவா பாஜகவா என்ற 2 முடிவில் தமிழ்நாட்டின் நன்மை கருதி பாஜகவோட கூட்டணி வைக்கிறோம்னு சொன்னாங்க. பொதுவாக முற்போக்காளர்களும் கூச்சமாக கூனி குறுகி பாஜகவோடு வைத்த திமுகவை நீங்கள் ஆதரிக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் கூச்சப்பட தேவையில்லை. வரலாற்றில் பின்னாடி இருந்து பார்த்தா அவங்க திமுக வந்து பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த காலகட்டத்தில் பாஜக வளர்ந்துச்சு, ஆர்எஸ்எஸ் வந்து அதெல்லாம் கேடுகள், அதில் மாற்று கருத்தில் 2002 பாபர் மஸ்ஜித் அந்த குஜராத் படுகொலை நடந்தபோது இவர்களால் ரொம்ப ஓப்பனாக கண்டிக்க முடியல. கண்டனங்கள் தெரிவித்தாங்க. நாடாளுமன்றத்தில் வந்து திருச்சி சிவா உட்பட அந்த
குஜராத் படுகொலையை கண்டித்து பேசினாங்க. உங்களோட நாங்கள் கூட்டணியில் இருப்பதா இல்லையான்லாம் கேட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் திமுக வந்து என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால், தமிழ்நாட்டுக்கு தேவையான இந்த ஐடி பார்க்லாம் சொல்கிறீங்களா, ஐடி பார்க்கு, தங்க நாற்கரை சாலையெல்லாம் நம்ம போகிறோம்ல, அதெல்லாம் அந்த சமயத்தில் தான் வந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டின் நலன் கருதி நாங்கள் இந்த கூட்டணி வைத்திருக்கோம்னு சொன்னாங்க. விமர்சிக்கிறோம், ஆதரிக்கலாம். ஆனால் ஜெயலலிதா வைப்படும் பொழுது அந்த பாஜகவுக்கு ஆதரவு அப்படிங்கிற இடத்துல ஒன்றுமில்லை, நீங்களோ நானோ சொல்ல தேவையில்லை. 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து மயிலாப்பூரில் வந்து அன்னதான திட்டம் ஒன்று தொடங்குறாங்க. அதில் திமுக கூட்டணியில் இருந்த பாஜகவின் தலைவர்கள் எச் ராஜா, அப்புறம் இந்து முன்னணி ராமகோபாலன் எல்லாமே எங்கள் சோத்தை தின்னுட்டு வெளியே சொன்னாங்கன்னா, ஜெயலலிதாவை நாங்கள் கடவுள் போல பார்க்கிறோம். நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு கொள்கைக்கு சாதகமானவர்கள் அல்ல, எங்களுக்கு கொள்கைக்கு இணக்கமானவர் ஜெயலலிதான்னு எச் ராஜா சொல்லியிருக்கிறார். அதோட பெரிய ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. அது முற்போக்காளர்கள் போது வரலாற்றில் சில பக்கங்கள் கிழிஞ்சிடும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணவும் தோணும். வரலாற்றில் நீங்கள் அப்படி அணுக முடியாது. அதனால் வச்சது தப்பு, அவ்வளோதான். ஆனால் அதுக்காக அவங்கள வந்து கழுவில் ஏற்றுக்கணும், அதெல்லாம் முடியாது. ஓகே, இப்போ நம்ம தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சாலுமே அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்காத ஒரு விஷயம். இப்போ தாவேக்கா வந்து அமைச்சரவையிலையும் பங்கு தரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு வராங்க. இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸுக்கு பங்கு கொடுக்குறதா? அவங்க பங்கு கொடுக்கலாம், ஆட்சி இருக்கிறதுனால பங்கு கொடுக்குறாங்க. இன்னொன்று, எதனால நம்ம பங்கு கொடுக்குறது இல்லைன்னா, காங்கிரஸ் இப்போ வந்து பெரியார் கொள்கை வழி தலைவர்னு சொல்கிறார். தமிழ்நாட்டில் தேசிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் அதை ஒழிப்பது தன்னுடைய நோக்கம்னு சொன்னால் காமராஜரின் பொருட்டு ஆட்சி வந்து தற்காலிகமாக பெரியார் ஆதரித்தார். அப்புறம் அண்ணா ஆட்சிக்கு வந்தோன்னா இந்த சொல்ல ஸ்வீப் பண்ணி அவங்களை வெளியே அனுப்பி வச்சுட்டார். அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டாக எலெக்ஷன் சமயத்தில் கூட்டணி வைப்பாங்களுடைய. ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக ஆகட்டும் ஒன்றியத்தில் ஆளுகிற எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க மாநில உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்காது. இப்போ நீட்டை வந்து காங்கிரஸ்க்கு தான் கொண்டு வந்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் யார் பண்ணுறா? பிஜேபி பண்ணுது. காங்கிரஸ் கொண்டு வந்ததுனால கைவிட்டாங்களா? கைவிடலை. உலகமயமாக்கல் போன்ற கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிற வேலையை காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. பிஜேபி கைவிட்டுச்சா? கைவிடலை. அப்போ அவங்கள உள்ள அதிகாரம் கொடுத்து வைக்கும் பொழுது மாநிலத்தின் உரிமை சார்ந்த விஷயங்கள்லையும் கூட அவங்க குடைச்சல் கொடுப்பாங்க. கொள்கை ரீதியான பாலிசி நம்ம எடுக்க முடியாதுங்கிற காரணத்தினால அவங்கள வெளியே வச்சுருந்தோம். ஆனால் கொள்கை ரீதியான முடிவெடுக்க வேண்டிய எந்த நிர்பந்தமும் இல்லாத விஜய்க்கு அல்லது தாவேக்காவுக்கு சரி 2 சீட்டு தானே நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் 2 அமைச்சரவை, நீங்கள் 2 அமைச்சரவை, சோஃபா அனுப்பின சிவி சண்முகத்துக்கு 2 அமைச்சரவை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு எந்த விதமாக அது கொள்கையின் பார்ப்பட்டு உங்களுக்கு தடைகள் இருக்கலாம். விஜய்க்கு என்ன கொள்கையின் பார்ப்பட்டு தடைகள் இருக்குது? 2 சீட்டு தானே வச்சுக்கோ, நீ அந்த சீட்டில் 2 பேர் உட்காருங்க, இந்த சீட்டில் 2 பேர் உட்காருங்க, நடுவில் நான் உட்காந்துக்கிறேன், ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி ஆயிடுச்சு. என்ன காங்கிரஸ் இப்போ அமைச்சரவையில் சீட் வாங்கிட்டாங்க, இங்கேருந்து அங்கே போனதே அதுக்கு தான், சீட் வாங்கிட்டாங்க, அவன் சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் தமிழ்நாட்டில் நட சார்ந்த விஷயங்களை இப்போ எந்த சாதகமான முடிவும் காங்கிரஸ் எடுக்கும் அப்படின்னா நம்பலை. ராகுல் காந்தி சொல்கிறார் மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசுவோன்ட்டு. தமிழ்நாட்டில் வந்து மாநில சுயாட்சி சார்ந்த தீர்மானம் கொண்டு வந்தால் காங்கிரஸ் ஆதரிச்சு நிற்குமாங்க? அப்படிலாம் நிற்க மாட்டாங்க. இடபிள்யூஎஸ் வந்து நம்ம ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க நிற்பாங்களா? அப்படிலாம் நிற்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ப்ராசஸில் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும். அது ஓகே, என்னோட விஷயம் வந்துட்டு இவங்க கொள்கை இல்லை அப்படின்னாலுமே கொள்கை எதிரி அப்படிங்கிற கேட்டகரியில் பாஜகவை வந்து தாவேக்கா வச்சுருக்காங்க. இப்போது அருண்ராஜ் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருந்து எல்லா திட்டங்களையும் நாங்கள் வாங்கிக்குவோம், ஆனால் அவங்க தான் எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இணக்கமாக இருக்கிறதுனா எதை மீன் பண்ணுறாங்க அவங்க? இணக்கமாக இருக்குன்னா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறது தான், வேற என்ன? அது பாஜக கொள்கை எதிரியாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஒன்றிய அரசோடு இந்திய செட்டப்புக்குள்ளே நம்ம அரசியல் சாசனப்படி ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தில் ஒன்றிய அரசை பகை சக்தியாக கருதி மாநில அரசு நடத்த முடியாது. மாநில அரசு இப்போ தாவேக்கா பாஜக கொள்கை எதிரியாக இருக்கலாம், தட்ஸ் ஃபைன். மாநில அரசு வெர்சஸ் ஒன்றிய அரசுன்னு நீங்கள் வந்து அந்த பாலிட்டிக்ஸை நடத்த முடியாது. அந்த வகையில் இணக்கமாக நடப்போம்னு ஓகே. ஆனால் இணக்கம்னா எதுவாக இருக்கக்கூடாதுன்னா, நீங்கள் இந்தியை ஒத்துக்கிட்டா தான் நான் 2000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லும்போது இணக்கமாகி 2500 கோடி ரூபா வாங்குறது இருக்குல்ல, அது வந்து அடிமைத்தனம், இணக்கமாக போகிறது கிடையாது. மாநில அரசுக்கு மாநில கொள்கைகளுக்கு விரோதமாக சில விஷயங்கள் இருக்குது, அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிற உரிமையோடு கூடிய இணக்கம் என்றால் சரி. ஆனால் இவங்க வந்து அப்படி நடந்து தெரியல. ஏன்னா ஏற்கனவே டெல்லியில் சிபிஐ கேஸ்லாம் இருக்குது. அப்போ சிபிஐ கேஸ் இருக்க வரைக்கும் ஒரு இணக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து இப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிற மாதிரி செஞ்சாங்கன்னா நம்ம வந்து அப்போ நம்ம எதிர்த்து பேசுவோம். பட் ஆனால் அது அந்த மாதிரி விஷயங்கள் we have to wait and see அவங்க எப்படி முடிவெடுக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன திமுகவுக்கு பதிலிங்கிற போது பெரியார் கேட்டார், நீங்கள் எதை திமுகவை பார்த்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னீங்களே, நாங்கள் வந்து திராவிடர் கழகம், நீங்கள் முன்னேற்ற கழகம், அப்போ எங்களை விட முன்னேற்றமாக என்ன கொள்கை வச்சுருக்கீங்கன்னு அவர் பேசினார்.
இப்போ நீங்கள் வந்து திமுகவோட வேகமான திமுகவில் குறைபாடு இருக்குது, நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், நீ வந்திருக்கிற, நீ என்ன அர்த்தம் கழிக்கிறேங்கிறது மக்கள் வந்து ஒரு ப்ராசஸில் தெரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தான் செய்யணும். சிபிஐ வழக்குன்னு சொல்றீங்க, இப்போ மறுபடியும் விஜய் மேல சிபிஐ வழக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா குதிரை பேரம் நடக்கிறதா சட்டமன்றத்துக்குள்ளேயும் மக்கள் மன்றத்துக்குள்ளேயும் வெளிப்படையா சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை காரணம் காட்டி சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்படுமா? பதிவு செய்வாங்க. பதிவு செஞ்சுட்டு அவரை வந்து ஆக்சுவலி ஒரு மாட்டுக்கு ஒரு மூக்கணாங்கறி போடுவாங்க. இவருக்கு வந்து டைட் பண்ணுறாங்க, இன்னொரு மூக்கணாங்கறின்ட்டு. அப்போ பிடிச்சி இருக்கிறவன் வந்து அதுக்கு ஏற்றால பயன்படுத்திவான். இவர் வந்து ஒரு ப்ராசஸில் அவருடைய துருப்புச்சீட்டாக மாறுவதற்கு இவரே இப்போ வந்து விசிகே வந்துருச்சு, சிபிஎம் வந்துருச்சு, அப்புறம் ஐயுஎம்எல் வந்துருச்சு. உங்களுக்கு போதுமான எண்ணிக்கை பெரும்பான்மை கிடைச்சிச்சு. அதாவது 2 சீட்டு இப்போ ஒரு பஃபர் அப்படிங்கிற மாதிரி திருச்சி கிழக்கில் நீங்கள் யாரையா நிப்பாட்ட போகிறீங்க, அல்லது ஒரு ப்ராசஸில் வேறு யாராவது உங்கள் கட்சியில் வந்து சேர்றாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை இல்லாமல் ஒருவேளை ஆட்சி கவர்ந்துக்கு போச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த திமுக, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம்க்கு நம்ம உண்மையாக இருக்கணுமோ, அவங்க ஏதாவது குடைச்சல் கொடுத்தா என்ன பண்ணுறது, நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுத்து அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, இவங்கள ஓடி போகக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 பேரை அதிமுக 2ஆக பிளந்து லீமா மார்ட்டின் தானே, லீமா ரோஸ், அது ரோஸ் மார்ட்டின் வாட் எவர், லீமா ரோஸ் மார்ட்டின், அவங்கள வச்சு அவங்க தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, நாங்கள் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கோம். தாவேக்காவோட லீமா மார்ட்டின் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அவங்க ஒரே சைடில் 2 சைடில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களே, அதுவே எத்திக்கலாக தெரியல. அப்போ அதிமுகவை முறைகேடாக உடைச்சி அன்னைக்கு அதிமுக சார்பாக நீங்கள் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தின இவர் எடப்பாடி வந்து நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க சுற்றி இருக்கிற எடப்பாடி பேசி முடித்த உடனே அவர் நம்ம வேலுமணி எந்திரிச்சு பேசுகிறாரு. அது வந்து சாதாரண அரேஞ்ச்மெண்ட் இல்லை. அவர் பேசுவார், அப்புறம் நீங்கள் எந்திரிச்சு பேசுங்கன்னு சொல்லி அவரை பேச விடுறாங்க. கிட்டத்தட்ட இன்சல்ட் பண்ணுறது. உங்கள் கட்சியிலேருந்து ஆளை தூக்கியிருக்கேன் பாரு. இந்த படத்தில், இந்த பாஷா படத்தில் தான் நினைக்கிறேன், பாஷா படத்தில் ரகுவரனும் ரஜினிகாந்த் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பாரு, அதெல்லாம் அங்கே பாரு அப்படிம்பாரு, அதை மாதிரி ஒன்று பண்ணி வச்சுட்டாங்க. அது வந்து ஹர்ட்டிங் அ சென்டிமெண்ட் ஆஃப் எ பார்ட்டி. அல்லது பார்ட்டி நீங்கள் மொத்தமாக ஒன்றே நீங்கள் பார்ட்டியை விலைக்கு வாங்குறீங்க, எடப்பாடியும் சேர்த்து விலைக்கு வாங்கியிருந்தால் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ குதிரை பேரமே வந்துருக்கு, அது மொத்தமாக வாங்கிட்டான். இப்போ குதிரை பேரமே குற்றச்சாட்டு வந்திருக்கு. நான் இப்பவும் சொல்கிற மாதிரி பாஜக நேர் வழியில் நடவடிக்கை எடுக்குன்னு நான் என்றைக்குமே நம்பினேன். அப்படி கிடையாது. அவன் தன்னுடைய அரசியல் நோக்கத்துக்காக அதை பயன்படுத்துவான். இவரை வந்து முடிஞ்ச அளவு ஒருவேளை டக்குன்னு இவரை டீத்ரோன் பண்ணுறதுக்கு, ஆட்சியை விட்டு கீழே இறக்குறது நமக்கு பாதகமாக இருக்கும்னு நினச்சாங்கன்னா இந்த வழக்கு அவங்களோட துருப்பிச்சிட்டு. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துல அதிமுக வந்து எந்த அளவு பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? ஏன்னா கட்சி வந்து 2ஆ பிளவுபட்டிருக்கு. ஆளாளுக்கு ஒரு கொறடாவை போட்டு பதவி நீக்கம் செய்யறாங்க. வேலுமணிக்கு ஒரு இலை கிடைக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இலை கிடைக்கும். 2 இலையை 2ஆ பிளந்துட்டாங்க. அது பிஜேபியினுடைய செயல் திட்டத்தில் இருந்தது தான். பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும்னு சொன்னால் இந்த கட்சிகள் வலிமையாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கல. ஒரு வலிமையான தலைமை வருவதும் பிடிக்காது. சர்வதேச அரங்கில் இதெல்லாம் சர்வதேசம்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு நாட்டில் ஸ்திரத்தன்மை கொண்ட ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் ஸ்திரத்தன்மை இல்லாது ஒழிப்பது அப்படிங்கிறத அமெரிக்கா போன்ற நாடுகள் செய்து வந்திருக்கிறத பார்க்குறோம். பிஜேபி அப்படியான ஒரு கண்ணோட்டம் இந்திய அளவில் உண்டு. அப்போது தமிழ்நாட்டுடைய ஸ்திரத்தன்மைங்கிறது எப்படி? இப்போ ஏடிஎம்கே அந்த சண்டைகளே போயிட்டு இருக்குது. பெரிய ஏடிஎம்கே கொள்கை ரீதியான சண்டையாக பெரும்பாலும் இருக்காது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து கொள்கை ரீதியாக சண்டையை போடலை அவர். அப்போ இந்த சண்டையில் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, அந்த ஸ்டெபிலிட்டியை குலைச்சாதான் வர முடியும். அப்போ குலைக்கிறதுக்காக பிஜேபி போட்ட திட்டத்தில் இப்போது அந்த பழைய அந்த ஐ திங்க் சிவாஜி கதையில் உண்டு. சிவாஜி கதையில் வந்து சிவாஜி வந்து அப்சல் கான் தான் நினைக்கிறேன் பேருனால, சத்ரபதி சிவாஜி மகாராஜ். அவர் வந்து அணைச்சி கத்தி வச்சு குத்தி விட்டுருவாரு. அந்த மாதிரியான வேலையை சிவாஜி, இந்த நம்ம ஊர் சிவாஜி மோடி வந்து போராட்டத்தில் செஞ்சிட்ருக்காரு. அதை மாதிரி இவங்களுக்கு செஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்க. சூனியத்தன்மை நம்பிக்கை இல்லை, பொதுவாக வழக்கில் சொல்கிறேன். சூனியம் வச்சு எடப்பாடி பழனிசாமி கட்சியை மொத்தமாக அழிச்சிட்டாங்க. அப்போ அந்த வெற்றிடம் இருக்குல்ல, வெற்றிடத்தை காற்று நிரப்பும் நான் சொல்கிறோம். ஆனால் அவர் நிரப்ப முடியாத அளவுக்கு நிரம்பி இருக்கிறது வெற்றிடத்தை பாஜக வலிந்து உருவாக்கி இருக்கிறது. சரி, அதில் சண்டை போட்டு கிடக்கிறாங்க. நம்ம 2 வாங்கி போடுவோம்னு சொல்லி 2 எம்எல்ஏ தானே, காசு இருக்காப்பா வாங்கி போடுங்கிற மாதிரி வாங்கி போட்டாங்க போல இருக்குது. விசாரணை நடக்கட்டும். ஏடிஎம்கே வந்து அதனுடைய எதிர்காலம் இல்லை. அது ஏதாவது ஒரு கட்சியில் 79 மெர்ஜர் நடந்த முயற்சி நடந்து சொல்லல. ஏடிஎம்கே டிஎம்கே 2 சேர்ந்து கலைஞர் கையில் கட்சி,
எம்ஜிஆர் கையில் ஆட்சி அப்படின்னு ஒன்று இருந்ததில்ல, அதை மாதிரி ஒரு வேளை மெர்ஜர் அதிமுக திமுகவோடு இணைந்து விடுவது நல்லது. ஓகே, அந்த பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருந்ததா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மகனும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அது பிடிக்காததுனால தான் அதிமுகவே 2ஆ பிளவுபட்டது அப்படின்னு சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால கூட இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பேச்சுவார்த்தை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. எதனால? திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த மெர்ஜருக்காகலாம் அப்படி எதுவும் நடந்ததா கேள்விப்படலை. இப்போ வந்து திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடந்தது, அதாவது பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்படுகிறது. வி டோன்ட் ஹாவ் எனி எவிடன்ஸ், ரைட்? ஆனால் கிசு வாய்ப்பு சி.வி. சண்முகம் வந்து சொல்கிறாரு. சி.வி. சண்முகம் என்ன சொல்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி வந்து நானே சிஎம்மாக இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை சி.வி. சண்முகத்தை சிஎம்மாக இருக்குன்னு சிஎம் சண்முகம் ஒத்துப்பார். அவ்வளோதான் அதில் டீலில் இருக்கிற பிரச்சனையே. அவருக்கு வந்து டிஎம்கே கூட சேரலாமா, நாங்கள் வந்து திமுகவை ஜென்ம விரோதியாக கருதணும், எங்கள் கொள்கை, ஏடிஎம்கே கொள்கை இருக்குங்கிறதே முதல்ல போட நம்பிக்கை. அப்படிலாம் என்ன நீங்கள் தேடி பார்த்தாலும் அவங்க கொள்கை ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு வந்து எடப்பாடிக்கே பதவி இருப்பதா, எடப்பாடி கையிலே அதிகாரம் இருப்பதா அப்படிங்கிற சண்டை. ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்றும் இல்லை. இதை வந்து ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு தாவேகாவுக்கு தீய சக்தி அப்படின்னு சொன்ன திமுகவோட கூட்டணி வைத்திருந்த சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் இது வேணும். மற்றும் பலர்லேருந்து ஏடிஎம்கே அதிலிருந்து ஜெயிச்ச அவங்களோட சீட்டு வேணும். அப்போ உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி ஆகிற மாதிரி தான். ஏடிஎம்கே மட்டும் ஏன், டிஎம்கே மட்டும் ஏன் யோக்கியமாக நடந்துக்கல, ஏடிஎம்கே மட்டும் ஏன் யோக்கியமாக நடந்துக்கல அப்படின்னு தனியாக டிஎம்கேட்ட நம்ம கேட்கலாம். அதை கேட்குற யோக்கியதை தாவேகாவுக்கும் இல்லை, சி.வி. சண்முகத்துக்கு கண்டிப்பாக இல்லை. ஓகே, இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலுமே தாவேகா அப்படிங்கிற கட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததுல பல ஸ்டீரியோ டைப்கள் வந்து உடைக்கப்பட்டதா சொல்லப்படுது. நம்ம வந்து மண்டல வாரியான வாக்குகள், குடும்பமே எனக்கு இந்த மாதிரி வாக்கு தான் போடும் அப்படிங்கிறது, சாதி வாக்குகள், இவங்க தான் எம்எல்ஏ ஆகணும் அப்படி இருக்கிற அந்த கேட்டகரி, அந்த ப்ராம்ப்ட் அதை வந்து ஃபுல்லாகவே ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதெல்லாம் டுபாக்கு ஒரு என்ன ஆய்வு, எந்த ஒரு ஆய்வு பண்ணாங்க? 35% வாங்கியிருக்காங்களா? இப்போ தமிழ்நாடு 35%. இப்போ வந்து இப்படி சொல்லுகிற நபர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் இனிமேல் சாதி பார்க்க தேவையில்லை, சாதி பார்க்கறதுலாம் முடிஞ்சுன்னு சொல்ல வராங்களா? அப்படி இல்லை. 35% பேர் போட்டுருக்குறாங்க. விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டதால் சாதி பார்க்காம எல்லா சாதியிலும் ஓட்டு போட்டாங்கல்ல, அதனால தமிழ்நாடு ஜாதி பார்க்கறத விட்டான்னு சொல்ல போகிறாங்களா? அப்படி இல்லை. விஜயகாந்துக்கு பரவாயில்ல எல்லா சாதியும் ஓட்டு போட்டுச்சு. சாதாரண உழைக்கிறவங்க எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, எம்ஜிஆருக்கு எல்லா ஜாதிக்காரும் ஓட்டு போட்டாங்க, அதனால் தமிழ்நாட்டினுடைய டெமோகிராஃபியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? அப்படி கிடையாது. இது ஒரு நடிகர், அவர் பின்னால் இருக்கிற கவர்ச்சி. இந்த சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆண்டிருக்கு, அதன் பலனை அனுபவிச்சிருக்கும். ஒரு கணிசமான மிடில் கிளாஸ் உருவாகிருக்கு, அர்பனைசேஷன் நடந்திருக்கு, நகரமயமாக்கல் நடந்திருக்குது. இதன் விளைவாக ஒரு 70% பேர் அதில் பலன் பெற்றிருப்பாங்க, படித்து பட்டதாரியாக அது நடந்திருக்கும். இந்த சிஸ்டம் நேரடியாக பலன் அளிக்காத மக்கள் ஒரு 30%, 20% இருப்பாங்கள்ல, அவர்களை இவர்கள் தொடர்ந்து துருப்பிச்சிட்டாக பயன்படுத்துகிறாங்க. அவங்களையும் போய் ரீச் பண்ணுங்கிறது கரெக்ட். ஆனால் அப்படி ரீச் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அது பண்ணுறோம். உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட சரியான திட்டம் இல்லை, நாங்கள் மிச்சம் இருக்க 30 பேர்ட்டையும் போய் சேர்ப்போம் அப்படிலாம் ஒரு திட்டம் இல்லை. இந்த 30% பேரையும் துருப்பு சீட்டாக இப்போ வந்து திமுக ஒரு மாடல் வச்சுது, அல்லது திராவிட இயக்கங்கள் ஒன்று வச்சுது, நமக்கு படிக்க உரிமை தர மாட்டேங்காங்க, நம்ம எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு, உரிமைகளுக்கு போராடி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஸ்ட்ரகிள் வழியாக தான் திமுகங்கிற கட்சியோ திராவிட இயக்கங்கள் அரியணைக்கு வந்தது. அப்படி எந்த லெகசியுமே அவங்களுக்கு இல்லை. சாதாரண மக்களுக்கு இப்போ அன்னைக்கு ஒருத்தர் இங்கே ஆஃபீஸ்க்கே ஒருத்தர் வந்திருந்தார், யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேன். எதுக்குப்பா ஓட்டு போட்டேன்? மாற்றம் வேணும். ஏன் மாற்றம் வேணும்? எங்கள் கடையில் பிளாஸ்டிக் கவர் விற்கிறோம், பிளாஸ்டிக் கவர் விற்க மாட்டேங்காங்க, லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னாரு. ஓகே, லஞ்சம் கேட்டார். ஸோ பிளாஸ்டிக் கவர் விற்கிறதுக்காக நீ வந்து தாவேக்காவை ஓட்டு போட்ட, அதான் மாற்றம். இவன் பிளாஸ்டிக் கவர் விற்கிறீங்களா? விற்கிறோம். சரி, ஓகே. இவன் உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டார்ல, அந்த அதிகாரியை பற்றி என்ன பிளான் பண்ணீங்க? விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார், இவன் அந்த அதிகாரியை பற்றி, சார் என்ன பிளாஸ்டிக் கவர் விற்க மாட்டேங்கிறான், இந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுங்க, லஞ்சம் கேட்குறாரு, பிளாஸ்டிக் கவர் விற்கிறது லஞ்சம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கடிதம் போடுவாரா? இல்லை, போட மாட்டார். ஏன் போட மாட்டார்? நாங்களும் மாட்டிப்போம். இந்த டைனமிக்ஸ் இருக்குல்ல, சமூகத்தில் ஒன்று மாறணும்னு சொன்னால் நீயும் சேர்ந்து அதுக்கான ஃபைட் பண்ணணும், அப்படி தான் மாறணும். இந்த க்ரௌடு வந்து ஒரு ஷார்ட்கட்டில் விஜய்க்கு சர்வதேச அரசியல் தெரியும், உள்ளூர் அரசியல் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும், இப்படி நம்புகிறாங்க. அன்னை டிஃபனில் சாப்பாடு எடுத்துகிட்டு அந்த டிஃபனில் இருக்கிற சாப்பாடை தட்டில் போடாமல் டிஃபனை வச்சே நோண்டி தின்றுருக்காருன்னு நம்புகிற கூட்டத்தை
என்ன சொல்லுவீங்க? நம்மளும் டிஃபனில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தா தட்டில் தட்டி தானே சாப்பிடுவோம். அவ்வளோ எளிமையாக இருக்கா, ஒரு தட்டையும் எடுத்துகிட்டு வந்து வேண்டியது தானே. அது ஏஐயா ஒரிஜினல் பிக்கான்னு கூட அது ஏஐ தான். கிளாரிஃபை பண்ண தெரியல. அந்த நிலைமை தெரியல. இது நல்லா ஹையாக சூப்பராக இருக்குல்ல. அதனால் ரெசல்யூஷன் ஹையா இருக்கு. அப்போ உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்க. ரெசல்யூஷன் மட்டும் இல்லை, அந்த கற்பனை வந்து தங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. கிளர்ச்சி அடையுதுன்னா ஒரு பொய்யா இருந்தாலும் அதில் கிளர்ச்சி அடைகிற வடிவல் ஹா அப்படின்னு சொல்லி தனக்கு தானே கிச்சு கிச்சு முடுவார்ல, அந்த மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிற ஒரு கூட்டத்திட்ட மாற்றத்துக்காக வாக்களித்தார்கள். சாதி பார்க்காமல் வாக்களித்தார்கள். இப்போ தாவேகா கட்சிக்கு வாக்களித்த இந்த தொண்டர்கள், இவங்க மத்தியிலிருந்து எந்த ஆணவ கொலைகளும் வராது, சாதி ரீதியான வன்கொடுமைகள் வராது, எல்லா பேரியரும் கடந்துருச்சு. அந்த 35% வேறு சாதியெல்லாம் கடந்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியாட்ட சண்டை போட்டு நம்ம எல்லாருமே கூட சண்டை போட்டு அவங்கள தனி நாடாக கொடுத்தோம். சாதியற்ற ஒரு நாடு உருவாங்கல்ல. இன்றைக்கி திராவிட கழக கொள்கைகளை பின்பற்றி, கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பின்பற்றி, இன்னும் தென் மாவட்டங்களில் மதுரை பக்கத்தில் சில ஊர்களில் கிராமமே கம்யூனிஸ்ட் கிராமமாக இருக்குது. தென்காசி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து முழுக்க திராவிட கழகத்துக்காரங்க. அந்த ஊரில் சாதியே கிடையாது, சாதி பார்க்கறது இல்லை. எல்லா சாதியும் இருக்கிறாங்க. இப்போ எந்த சாதியும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சாதி கலந்துட்டாங்க. எவ்ரிபடி, யார்கிட்டையும் சாதிங்கிற அடையாளமே இல்லை. இப்போ அதை வச்சுக்கிட்டு தமிழ்நாடே மாறின்னு சொல்ல போகிறோமா? இன்னொன்று, பட்டியல் சாதியினரை இவங்க கணிசமாக நிப்பாட்டேன். அது ஒரு பொய், ஃபேக் நரேஷன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவன் இப்போ ரிப்போர்ட்ரு ஒரு பொய்யான ஃபேக் நரேஷனை மெயின் ஸ்ட்ரீம் வழியாக கொண்டு வந்து அதை எவ்வளோ பேர் நம்பியிருப்பான். நீங்கள் வந்து போய் வந்து வேகமாக பரவிடும். அமித்ஷா வந்து ஒரு முறை தன்னுடைய ஐடி விங் வாரியர்ஸ் மத்தியில் பேசும் பொழுது, பொய் வேகமாக பரவும் என்பதற்காக நீங்கள் பொய்யை பரப்பக்கூடாது. நான் சொல்வது புரிகிறதா? பொய் வேகமாக பரவும் என்பதற்காக நீங்கள் பொய்களை பரப்பக்கூடாது. நாம் உண்மையை மட்டும்தான் பரப்ப வேண்டும். ஆனால் உண்மை மெதுவாக போகும். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? பொய் வேகமாக பரவும் அப்படின்னு முடித்தார். அதுக்கு அர்த்தம் வந்து பொய்யை வேகமாக பரப்புங்க, ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அந்த மாடல் இங்கேயும் நடக்குது. விஜய் வந்து சாதிக்கு எதிராக அவர் வந்து நீக்கிட்டாரு, மத வேறுபாடுகளை கடந்துட்டாரு அப்படின்னா சிடி நிர்மல்குமார் அங்கே நிப்பாட்டிருக்க மாட்டார். திருப்பூர்ன்ற வாரத்தில் வாயை திறக்காமல் சிடி நிர்மல்குமாருங்கிற ஆர்எஸ்எஸ் பேர் வழி அங்கே ஒன்று நிப்பாட்டிருக்க மாட்டார். மயிலாப்பூரில் கரெக்டாக வெங்கட்ராமனை நிப்பாட்டிருக்க மாட்டார். அப்போ வந்து சாதி கடந்துட்டாரு நம்புறவங்க இருக்காங்கல்ல, அது வந்து வடிவேல் மாதிரி தங்களுக்கு தானே கிச்சு முடிக்கிறாங்க. அவங்க சிரிக்கட்டும், அவங்க சந்தோஷத்தில் நம்ம வந்து குறிக்கிட வேண்டாம். இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக நினைவு வருது வந்து ரஜினிகாந்த் இந்த செந்தில் வச்சு ஒரு கட்சி தொடங்குவார். அருணாச்சலம் படத்தில் நிறைய காசு இருக்கும், எப்படியாவது தோத்துடணும் அப்படின்னு சொல்லி கட்சி தொடங்குவார். கடைசியில் செந்தில் ஜெயிச்சிருவார். அந்த கதையை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. நடந்துருச்சு. அப்போ ஆட்சிக்கு வந்தாச்சு. சட்டப்படி என்ன சொல்லுது? சட்டப்படி நிறுவப்பட்ட அந்த அரசியல் சாசனத்தின்படி ஒரு கணிசமான வாக்குகள் பெற்று சீட்டு பெற்று அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் தான் நமக்கு முதலமைச்சர்னு சொல்லுது. ஸோ சட்டப்படி அவர் நமக்கு முதலமைச்சர். நீங்கள் மனசார ஏற்றுக்கணுன்ட்டு எந்த கட்டாயமும் எவனும் படுத்த முடியாது. சட்டப்படி முதலமைச்சர். இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி ஜாதி இந்த இதெல்லாம் பார்க்கல அப்படின்னாலுமே குடும்ப ஆட்சி அந்த பரம்பரையா வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இவர் வந்து உடைச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வையுமே இருக்கு. ஐயோ, நான் எப்படி சொல்கிறது தெரியல. அதாவது ஒரு படத்தில் ஜோக்கை வந்து எனக்கு எல்லாமே ஜோக்காக தான் நினைவு வருது. கவுண்டம் பண்ணி தான் உங்கள் அப்பன்ட்ட போய் சொல்லுன்னு சொல்கிறார். அது மாதிரி அது லீமா மார்ட்டின் அவங்க குடும்பத்திட்ட போய் சொல்லுது, என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. குடும்ப அரசியல் என்ன குடும்ப அரசியல் ஃபஸ்ட்டு இந்தியாவில் குடும்பங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். சரியா? மன்னர்கள் எல்லாருமே குடும்பமாக இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் நீங்கள் எடுக்க முடியாது. இவங்க குடும்ப ஆட்சின்னு சொல்கிறாங்களே. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜானகி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா. இது குடும்ப ஆட்சி இல்லைன்னு எவனாவது ஆய்வு பண்ணிட்டு பேச சொல்லுங்கள். இது குடும்ப ஆட்சி இல்லையா? அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. எம்ஜிஆர் ஆட்சி செய்தார். அதுக்கு பிறகு ஜானகி அம்மையார் முதலமைச்சராக இருந்தார். எம்ஜிஆருக்கு ஜானகி என்ன ரிலேஷன்? அது குடும்ப ஆட்சி இல்லையா? எங்கேயாவது பேசினாங்களா அவனுங்க? எம்ஜிஆர் உங்களுக்கு புரட்சியாளர், எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு புரட்சி தலைவர். அப்புறம் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த அம்மா வந்து கட்சியில் சேர்ந்த உறுப்பினர் இருந்தால் மட்டும் ஆட்சிக்கு வரல. சம்திங் அது வந்து ப்ரைவேட் விஷயம். ஆனால் அது குடும்ப ஆட்சியில் என்ன சொல்லாதீங்க. அப்புறம் இந்த பக்கம் கலைஞர் இருந்தார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் இருந்தார், அதுக்கப்புறம் உதயநிதி வந்துட்டார். அதனால் அது குடும்ப ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் லோக்கலில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இல்லாமல் குடும்பங்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் விமர்சனங்கள் அளவில் ஏன் ஒரே அந்த கட்சிக்குள்ளே இவங்களே இருக்கிறாங்க, இவங்களுக்கு கீழே வேற ஒருத்தங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளர்ச்சி கட்சிக்குள்ளே வந்துச்சுன்னா அது நியாயமானது, அந்த கட்சி பரிசீலிக்கணும். ஆனால் அவங்க குடும்ப ஆட்சி சொல்கிறாங்கல்ல. இந்தியாவில் அதானி குடும்பம் ஆட்சி செய்கிறது,
அம்பானி குடும்பம் ஆட்சி செய்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு குடும்ப ஆட்சியே படலை. நீ பேசணுன்னா பொலிட்டிக்கலாக தான் பேசணும், ஒரு குறிப்பிட்ட செக்டார் தான் ஆள்றாங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் சேர்த்து பேசும்போது இதையும் பேசலாம். உலகத்திலே மிகப்பெரிய தீங்கு கருணாநிதி குடும்பம் ஆட்சி செய்வது தான் அப்படின்னு பேசுறது வந்து அதுக்கு ஒரு தீய உள்நோக்கம் இருக்குது. அமித்ஷா வந்து சொல்கிறார் குடும்ப ஆட்சி நடக்குது, உன் மவனை எதுக்கு அங்கே கிரிக்கெட் வாரியத்தில் போய் அங்கே கொண்டு வச்சிருக்கிறேன், அவனுக்கு என்ன தெரியும், இங்கிலீஷும் தெரியாது தாலியும் தெரியாது, அந்த ஆள் எதுக்கு அங்கே வச்சிருக்கிற, அது குடும்ப அரசியல் கிடையாதா? அமித்ஷா மகனுக்கு பிசிசிஐல எந்த பொசிஷன் எந்த வச்சு கிடச்சிது, அமித்ஷா மகங்கிறதுனால தானே. அப்போ அவங்க கட்சியிலே அவ்வளோ இது இருக்குது. இப்போ வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுருந்தாங்க, மிதுன்லாம் அவங்கள ஒரு அதிகாரம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்கல்ல. பிஜேபி அவங்களோட கூட்டணி வைக்கலையா? தாவேகா மார்ட்டின் குடும்பத்தோட கூட்டணி வச்சிருக்குது, மார்ட்டின் குடும்பம் தான் ஆட்சி செய்கிறது. அப்போ அந்த குடும்பத்திலேருந்து இன்னொரு குடும்பத்துக்கு, மார்ட்டின் குடும்பம் அவன் ஃபேமிலி அங்கே பிஜேபிக்கு காசு கொடுத்துருக்குது, டிஎம்சிக்கு காசு, இங்கே திமுகவும் காசு கொடுத்துருக்குது. அவங்கள பொறுத்தளவுக்கு அரசியல் கட்சியில் அவங்க என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம எல்லா கட்சிக்கும் டொனேட் பண்ணுறோம், நம்ம டொனேட் பண்ணி மற்ற கட்சிகள் வளர்கிறாங்க, நம்ம ஏன் அந்தமாதிரி டொனேட் பண்ணோம், நம்மளே ஒரு கட்சியை வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி அவர்கள் இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு வாங்கியிருக்கிற கட்சி ஆட்சி இது. அவங்களுக்கு நம்ம மக்கள் விலை போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். அவங்க நமக்கு எவ்வளோ விலை கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ விலை பேசியிருக்காங்க. ரொம்ப மீடியாவில் லீமா மார்ட்டின் வந்து அந்த அம்மா ஸ்விஃப்ட் கார் கொடுத்துச்சு, அந்த அம்மா வாக்காளர்கள் இவ்வளோ தொகை கொடுத்துன்னு பேசுனா, அதை குறித்துலாம் அவங்களுக்கு வெக்கமே வர மாட்டேங்குது. ஏதோ பணம் புரளுது, அது புரளுது. இது வந்து ஒரு அறம் இருக்குல்ல, அறம் வந்து பக்க சார்பாக ஒரு பக்கம் மட்டும் பேசுவேன், அடுத்த பக்கத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எனக்கு இது வசதியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த டயலாக் இது வந்து ரொம்ப நீண்ட காலம் பொய்யா பேசப்படுறது. லல்லு பிரசாத் ஆட்சி குடும்ப ஆட்சி, காட்டாட்சி. அது ஏன் சொல்லிட்டாங்கன்னா, லல்லு பிரசாத் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்துக்கிட்டு இருந்தார், ஆர்எஸ்எஸ் ஷாக்காக்கள் நடக்காமல் பார்த்துட்டு இருந்தார். அதனால் அவர் வந்து மாட்டுத்தீவன ஊழல்னு சொன்னார். அந்த மாட்டுத்தீவன ஊழல் புகாரில் இருக்கிற பாப்பா வந்து எங்கேயுமே யாருக்கும் தெரியாது, லல்லு மட்டும்தான் திருடன், ஏன்னா அவர் நான் பிராமின். இதுக்கு ஒரு நீண்ட போல தனியாக கூட பேசலாம். இவங்க சொல்கிற குடும்ப ஆட்சிலாம், ஆமாம் குடும்ப ஆட்சி என்ன பண்ண உனக்கு, அவ்வளோதான் கேள்வி அதுக்கு. ஓகே சார், நிறைய தகவல்களை பயன்படுத்திங்க, ரொம்ப நன்றி.